ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா லோட்டஸ் கார்டன். நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன கார்டன் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ போட்டு கொஞ்சம் நாள் ஆகுது, திரும்பவும் நம்ம ஒரு சின்ன வீடியோவோடு வந்திருக்கோம். நிறைய பேர் டியூபர் கேட்டிருக்கீங்க, ஆனால் இப்போ நம்மள்ட்ட டியூபர் ஸ்டாக் அவைலபிளாக இல்லை. ஏன்னா இது வந்து ஃப்ளவரிங் சீசன். இந்த சீசனில் வந்து நமக்கு ஃப்ளவர்ஸ் தான் அதிகமாக கிடைக்கும். டியூபர்ஸ் அந்தளவுக்கு பிளான்ட் வந்து ஃபார்ம் பண்ணாது. ஃப்ளவரிங் ஆகிட்டு இருக்க ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடியில் ரீபாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டியூபர்ஸ் கிடைக்காது, வெறும் ரன்னர் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குற இந்த வெரைட்டி நேம் வந்து வஜ்ராங்கிற ஒரு வெரைட்டி தான். இதுவும் நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். பாருங்கள், இன்னொரு மொட்டு இருக்குது. 1 2 3 4 5 இன்னும் மொட்டு தண்ணிக்குள்ளே இருக்கும், வரும். பாருங்கள், இது மாதிரி புழு இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி புழு இருந்ததுன்னா நீங்கள் அடியோடு அப்படி ஒடிச்சிடணும். பிளான்ட் மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும் இந்த புழு. பாருங்கள், இது அப்படியே முட்டை போடும். இங்கே கீழே விழுந்துருச்சு பாருங்கள், இதோட முட்டை. இது மாதிரி நம்ம பிளான்ட்டில் இருக்காத மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும். கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் வெரைட்டி பார்க்கலாம். பாருங்கள், இது நம்ம AW7 ரெட்டுங்கிற ஒரு வெரைட்டி. இதுவும் நல்ல ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி தான். பாருங்கள் எத்தனை மொட்டு வச்சுருக்குன்னு. 1 2 3 என்ன பாருங்கள், இன்னும் 4. இன்னும் தண்ணிக்குள்ளே வந்து நிறைய மொட்டு வரும். தண்ணிக்கு உள்ளே இருக்க மொட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோன்னா அது உள்ளேயே அழுகி போயிடும். அது இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கீங்க சும்மா அப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது மாதிரி நீங்கள் ஆட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மொட்டு கருகி போக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அந்த மொட்டு கொஞ்சம் வளர்ந்து வந்துடும். இப்போ நீங்கள் மொட்டு விரிச்சுனாலும் நீங்கள் இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் ஒரு பட்டை விரித்து விடக்கூடாது. பூக்கு நடுவில் ஹால் மாதிரி ஒன்று விழும். இந்த இடத்துல வாய் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் ஃப்ளவரை விரித்து விடணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கப்போ நீங்கள் ஃப்ளவரை விரித்து விட்டிங்கன்னா அது 1 ஹவர் இல்லைன்னா 1.5 மணி நேரத்தில் சூரிய வெளிச்சம் அதிகமாக படுறப்ப அப்படி கருகி போயிடும். அது தானாக விரிகிறப்ப தான் அதை ஃபுல் டே உங்களுக்கு 2 நாள் தானாக விரிஞ்சதுன்னா அதிகபட்சம் செடியில் 2 நாள் பூ கொட்டாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நிறைய நியூ வெரைட்டி பிளான்டிங் பண்ணியிருந்தோம். அதில் கொஞ்சம் வெரைட்டிஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற வெரைட்டி ஜூலியட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். இது வந்து ஒரு இம்போர்ட்டட் வெரைட்டி தான். பாருங்கள், ஒரே நேரத்தில் 2 மொட்டு வச்சுருக்கு. எவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நம்ம கடைசியாக சேல் போட்டிருந்தோம் ஜூலியட். சேல் போட்டு ஒரு சின்ன டியூபர் தான் நம்ம பிளான்டிங் பண்ணியிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துருக்குன்னு. இது மாதிரி பாஸாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துடணும். நம்ம வளர்க்குறத பொறுத்து தான் நம்மளோட பிளான்ட்டு ஹெல்த்தியாக வளருதா அன்ஹெல்த்தியாக வளருதான்னு இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த பிளான்ட்டும் நமக்கு ஃப்ளவர்ஸை தரும். பாருங்கள், உதாரணத்துக்கு இன்னொரு பிளான்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற வெரைட்டி கிவிங்கிற ஒரு வெரைட்டி. இந்த கிவிங்கிறதும் ஒரு புது வெரைட்டி தான். நல்ல ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி. பாருங்கள் எத்தனை மொட்டு வச்சுருக்குன்னு. பாருங்கள் 1, இன்னொரு மொட்டு புது மொட்டு வருது பாருங்கள் 2, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மொட்டு வந்திருக்கு 3, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் 4. நல்ல ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி தான் கிவி. நீங்கள் எந்த வெரைட்டி வளர்த்தாலும் டப்பில் இது மாதிரி நீங்கள் பேர் எழுதி வைக்கணும்.